நம்ம ஹியூமன் பாடியை லைட் போல மினுங்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அண்ட் நம்ம ஹியூமன் பாடியில 206 எலும்புகள் தான் உண்டுன்னு சொல்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா 206 இல்ல அதுக்கே மேல உண்டுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அது மட்டும் இல்லாம ஒரு சில உங்களுக்கு கண்ணத்துல குழி விழுறத எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி கண்ணத்துல எதுக்காக குழி விழுதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அண்ட் நம்மளோட ஹைட் எதுக்காக தினமும் காலையில நேரம் மட்டும் கொஞ்சமா வளர்ந்துருக்கும். மத்தவங்க நம்ம உடம்புல கை வச்சா நமக்கு ரொம்ப கூசுன மாதிரி இருக்கும். ஆனா நம்ம உடம்புல கை வச்சா ஏன் கூசாதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இது மாதிரியா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகளுக்கான பதில தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 20, நீங்க இன்னைக்கு ரொம்ப பிரகாசமா தெரியுறீங்க, இன்னைக்கு உங்க முகத்துல ஒளிவட்டம் தெரியுது, இந்த மாதிரியான விஷயங்களை மக்கள் சொல்றதை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி உண்மையாவே நம்ம மத்தவங்களோட கண்ணுக்கு பளபளப்பா தெரியுமாங்கிறத பார்த்தோம்னா அது உண்மைதான். ஏன்னா நம்மளோட ஹியூமன் பாடியும் லைட்டை எமிட் பண்ணதான் செய்யும். இந்த விஷயத்தை நான் சொல்ல பண்ணப்பட்ட ரீசர்ச் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த லைட்டோட இன்டென்சிட்டி ஒரிஜினலான ஒரு லைட்டை விட 1000 மடங்கு குறைவா இருக்கும். அதனால அதை நம்மளோட நார்மல் கண்களால பாக்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். அண்ட் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா நம்ம உடம்புல இருந்து இந்த மாதிரி லைட் எமிட் ஆகிறதுக்கான காரணம் என்னன்னா நம்ம உடம்புல நடக்கிற பலவிதமான கெமிக்கல் ரியாக்ஷன்கள் தான். அண்ட் அந்த லைட்டை மத்தவங்களால நம்மளோட உடம்பு மேல பார்க்க முடியாட்டியும் கண்டிப்பா நம்ம முகத்துல ஒரு பளபளப்பு ஒரு ஜொலிப்பு தெரியதான் செய்யும். நம்ம 19, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மள அறியாமலே நம்மளோட கண்ணிமைகளை அசைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த மாதிரி நம்ம இமைகளை மூடி திறக்கிறது நம்ம ஹெல்த்தோட மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்ம கண்ணிமைகளை மூடி திறக்கிறனால நம்ம கண்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். அது காரணமா நம்ம பிரெயினும் கொஞ்சம் கொஞ்சமா காம் ஆகுமா. அண்ட் இந்த மாதிரி ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்துல 15 இருந்து 17 தடவை கண்களை மூடி திறக்கிறான். அண்ட் இந்த மாதிரி நம்ம கண்ணிமைகளை மூடி திறக்கிறனால மட்டுமே நம்மளோட கண்கள் ஆவரேஜா ஒரு 15 இருந்து 20 நிமிஷத்துக்கு மூடி தான் இருக்குது. நம்பர் 18, நம்ம ஹியூமன் பாடியில 206 எலும்புகள் உண்டுங்கிறத ஸ்கூல்ல எல்லாருமே படிச்சிருப்பீங்க. ஆனா ஒரு மனுஷன் இந்த உலகத்துல பிறக்கும்போது உடம்புல மொத்தம் 300 எலும்புகள் இருக்குமா? அப்ப அடல்ட் ஹியூமனோட உடம்புல மட்டும் எதுக்காக 206 எலும்புகள் இருக்குங்கிற ஒரு கேள்வி வரும். அதுக்கான காரணம் குழந்தைங்க வளர வளர ஒரு சில எலும்புகள் ஒன்னோட ஒண்ணு ஒட்டி ஒன்னாகிருமா. இதனால தான் ஒரு குழந்தை அடல்ட் ஆகும்போது 300 எலும்புகள் ஒன்னு சேர்ந்து 206 எலும்புகளா மாறிடும். நம்பர் 17, நம்ம யாருக்கு அது டிக்லிங் பண்ணோம்னா அவங்களோட உடம்பு அவங்களுக்கு ரொம்பவே கூசுன மாதிரி இருக்கும். ஆனா அதே போலவே நம்மளுக்கு டிக்லிங் பண்ண முயற்சி பண்ணோம்னா நம்மளால எதையுமே ஃபீல் பண்ண முடியாது. இந்த மாதிரி நடக்கிறதுக்கான காரணம் என்னன்னா நம்மளே நமக்கு டிக்லிங் பண்ண முயற்சி பண்ணும்போது நம்ம பிரெயின்ல இருக்கிற சரபலம்க்கு நம்மளோட பாடியில கை வச்சா நமக்கு எப்படி இருக்கும்ங்கிறது ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அடுத்தவங்க நம்ம பாடியை டச் பண்ணும்போது அதோட ஃபீல் எப்படி இருக்கும்ங்கிறது சரபலம்க்கு தெரியாது. இதனால தான் அடுத்தவங்க நமக்கு டிக்லிங் பண்ணா நமக்கு கூசும், நம்ம பண்ணா நமக்கு கூசாது. நம்பர் 16, சரியான பொசிஷன்ல உட்கார்ந்து படிக்கல வேலை செய்யலனா கூட அது நம்மளோட மெமரியில பேட் இம்பாக்ட் போடுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா ஸ்டடீஸோட அடிப்படையில் நம்ம உட்கார்ந்து இருக்கும்போது முதுக வளைச்சு வச்சு உட்கார்ந்துருந்தோம்னா நமக்கு பழைய கெட்ட நினைவுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருமா. ஆனா அதுவே முதுக ஸ்ட்ரைட்டா வச்சிருந்தா குட் மெமரிஸ் மட்டும் தான் ஞாபகத்துல வரும். அதனால அது நீங்க செய்யற விஷயத்தை இன்னும் கான்சென்ட்ரேஷனாவும் என்ன ஆக்டிவாவும் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 15, நம்ம எல்லாரோட ஒரு கையில 5 விரல் உண்டுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அண்ட் அதே போல ஒவ்வொரு விரல்களுக்கும் ஒவ்வொரு பெயரும் இருக்குது. அந்த ஒவ்வொரு விரல்களுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான வேலையும் இருக்குது. அதுல நம்ம கையில இருக்கிற எல்லா விரல்களையும் எல்லாத்தோட முக்கியமான அண்ட் ஸ்பெஷலான ஒரு விரல் நம்ம பிங்கி ஃபிங்கர் தானா. அதாவது நம்ம கையில இருக்கிற எல்லாத்தோட சின்ன விரல் தான் எல்லாத்தோட முக்கியமான ஒரு விரலா இருக்குது. ஆக்சுவலா நம்ம கையில இருக்கிற பிங்கி ஃபிங்கரோட உதவியால தான் மத்த ஃபிங்கர் எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுதாம். அண்ட் ஹேண்ட் ஸ்பெஷலிஸ்டோட அடிப்படையில பார்த்தோம்னா நம்மளோட பிங்கி ஃபிங்கர் நம்ம கையை விட்டு போயிட்டுனா நம்ம கையில இருக்கிற 50% பலமே குறைஞ்சதுக்கு சமமானதாம். நம்ம 18, ஹியூமன் பாடியில ஏதாவது காயங்கள் ஏற்பட்டுனா அது நேரத்தோட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிரும். அண்ட் ஏதாவது பாடி பார்ட் துண்டா போச்சுன்னா அது மறுபடியும் வளர்றதுங்கிறது இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான். ஆனா நம்ம உடம்புல துண்டா வெட்டி எடுத்தாலும் மறுபடியும் வளர்ற மாதிரியான ஒரு ஆர்கான் இருக்குதுன்னு சொன்னா உங்களை நம்ப முடியுதா? ஆக்சுவலா அந்த மாதிரியான ஒரு பாடி பார்ட் தான் நம்ம உடம்புல இருக்கிற லிவர். இந்த லிவரை நீங்க 25% துண்டா வெட்டி எடுத்துட்டாலும் ஒரே மாசத்துக்குள்ள அந்த மீதி பகுதி வளர்ந்துருமா. நம்பர் 13, கைங்கிறது நம்ம உடம்போட ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருக்குது. ஏன்னா நமக்கு எந்த ஒரு விஷயத்த பண்ணனாலும் அதுக்காக நம்மளோட கைகளையும் கையில இருக்கிற விரல்களையும் தான் பயன்படுத்துறோம். ஆனா இவ்வளவு அதிகமா வேலை பார்க்கிற நம்ம விரல்கள்ல எந்த ஒரு மசில்ஸுமே கிடையாதாம். ஆக்சுவலா நம்ம விரல்கள் ஒரு எலும்புகளாலையும் நரம்புகளாலையும் தான் ஜாயிண்ட் ஆக்கப்பட்டிருக்குது. ஆனால நம்ம விரல்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும். நம்பர் 12, நமக்கு பசி எடுத்ததுன்னா நம்ம வயிற்றுல இருந்து ஒரு மாதிரியான சத்தம் கேட்க தொடங்கிரும். இந்த மாதிரி நமக்கு பசி எடுக்கும் போது நம்ம வயிற்றுல இருந்து எதுக்காக சத்தம் கேக்குதுன்னு சொல்லி யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஆக்சுவலா வயிற்றுல இருந்து கேட்கிற இந்த சத்தத்தை பார்போரக்மஸ்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த சத்தம் நம்ம வயிற்றுக்குள்ள சரியான நேரத்துக்கு சாப்பாடு போகாதனால வயிற்றுல ப்ரொடியூஸ் ஆகிற கேசஸ் காரணமாவும் ஃப்ளூயிட் காரணமாவும் கேக்குமா. நம்பர் 11, இந்த விஷயத்தை கண்டிப்பா எல்லாருமே நோட் பண்ணி பார்த்திருப்பீங்க. அது என்ன, குளிர் தேசத்துல இருக்கிறவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வெள்ளையா தான் இருப்பாங்க. அண்ட் அதுவே நல்ல வெயில் அடிக்கிற இடங்கள்ல இருக்கிறவங்க நல்லா கருப்பா இருப்பாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா வெயில் அடிக்கிற இடத்துல உள்ளவங்களோட ஸ்கின்ல மெலனின் ஆசிட் ரொம்பவே அதிகமா இருக்கும். ஏன்னா அவங்களை சூரிய ஒளியில இருந்து வர்ற யூவி ரேஸ்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காக. அண்ட் இதே மெலனின் குளிர் இடங்கள்ல இருக்கிறவங்களோட ஸ்கின்ல ரொம்பவே குறைவா இருக்கும். சோ இந்த மெலனின் காரணமா தான் இந்த கலர் வித்தியாசம் வருது. நம்பர் 10, மனுஷனோட உடம்புல பிறந்ததுல இருந்து இறக்குறது வரைக்கும் நிறையவே மாற்றங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பிசிக்கல் சேஞ்சஸோட சேர்த்து ஹியூமன் பாடியில நிறையவே கெமிக்கல் அண்ட் எமோஷன் சேஞ்சஸும் வரதான் செய்யும். அதுல ஒரு முக்கியமான சேஞ்சஸ் தான் டேஸ்ட் பட்ஸ்ல சேஞ்சஸ் வர்றது. அதாவது நம்ம குழந்தைகளா இருக்கும்போது காரமான சாப்பாடு சுத்தமா பிடிக்கவே செய்யாது. ஆனா அதுவே வளர்ந்ததுக்கு அப்புறம் காரமான பொருளையும் சாப்பிட தொடங்கிடுவோம். இந்த மாதிரி ஹியூமனோட டேஸ்ட் பட் பிறந்ததுல இருந்து இறக்குறது வரைக்கும்
சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குமா. ஈவன் நமக்கு டீனேஜ்ல பிடிச்ச ஒரு சாப்பாடு வயசானதுக்கு அப்புறம் பிடிக்காம இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்பர் 9, இந்தியால ஒரு ஆவரேஜ் ஆணோட ஹைட் 5 அடி 8 இன்ச் இருக்கும். அண்ட் அதுவே ஒரு இந்தியன் ஆவரேஜ் பெண்ணோட ஹைட் 5 அடி இருக்கும். ஆனா உங்க பாடியில இருக்கிற ஒரு பாடி பார்ட் உங்க ஹைட்டை விட 4 மடங்குக்கு பெருசா இருக்குமா. அண்ட் அந்த பகுதி தான் உங்க வயித்துல இருக்கிற இன்டெஸ்டைன். அது உங்களோட ஹைட்டை விட 4 மடங்குக்கு ஹைட்டா இருக்கும். அண்ட் ஒரு ஆவரேஜ் ஹியூமனோட இன்டெஸ்டைன் 22 அடி வரைக்கும் ஹைட்டா இருக்குமா. நம்பர் 8, ஒரு நாளையில மேக்ஸிமம் எல்லாருக்குமே 1ல இருந்து ஒரு 5 தடவையாவது தும்மல் வரதான் செய்யும். உங்களோட இந்த தும்முற வேகம் எவ்வளவு அதிகமா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா. அது ஆக்சுவலா 120ல இருந்து 160 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட் வரைக்கும் இருக்கும். ஆனா இந்த விஷயத்தை நம்ம ஒரு கால் நோட் பண்ணி பார்த்திருக்க மாட்டோம். நம்பர் 7, நம்ம ஹியூமன் பாடி நம்ம பிறப்புல இருந்து இறக்குறது வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த வேலைகள்ல ஒண்ணுதான் நம்ம பாடியில நியூ செல்ஸ் உருவாக்குறது. நம்ம ஹியூமன் பாடியில ஒரு செகண்ட்ல 2.5 கோடி செல்ஸ் உருவாக்க முடியும். அண்ட் அதோட சேர்த்து டெட் செல்ஸும் டிஸ்போஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நம்பர் 7, கண்ணத்துல குழி விழுறவங்களோட கியூட்னஸ் காரணமா அவங்கள எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனா இந்த கண்ணத்துல குழி விழுறது ஆக்சுவலா மசில் டிஸ்ஃபங்க்ஷன் காரணமா தான் விழுமா. ஆக்சுவலா நம்ம கண்ணத்துல இருக்கிற மசில்ஸ்ல ஜீகோமேட்டிகஸ் மேஜர் என்கிற ஒரு விதமான மசில் இருக்கும். அந்த மசில்ஸ் 2 துண்டா பிரியறது காரணமா தான் கண்ணத்துல குழி விழுது. ஆனா அது காரணமா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. நம்பர் 5, ஒரு மனுஷன் ஒரு நிமிஷத்துக்குள்ள 15ல இருந்து 17 தடவை கண்ணிமைகளை அசைப்பாங்கிறதை ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம். ஆனா ஆச்சரியமான ஒரு விஷயம்னா சின்ன குழந்தைங்க ஒரு நிமிஷத்துல 1ல இருந்து 2 தடவை தான் கண்ணிமைகள் அசைப்பாங்களாம். அதுக்கான காரணம் குழந்தைங்க அதிகமா தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால அவங்களோட கண்களுக்கும் அதிகமா ரெஸ்ட் தேவைப்படாது. நம்பர் 4, நார்மலா நம்ம மனிதர்களை பாராட்டணும்னா வெக்கத்துல அவங்களோட முகம் கொஞ்சம் சிவப்பாகிரும். இந்த மாதிரியான சமயத்துல மனிதனோட கண்ணை சவக்கிறது மட்டும் இல்லாம மனிதனுடைய ஸ்டொமக்கும் உள்ள இருந்து சிவப்பாகுமா. அண்ட் அதுக்கான பேரு தான் மனிதர்கள் பட்டர்ஃபிளைஸ் சொல்லி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நம்மளோட இமோஷனல் பிரெயின் ஆக்டிவேட் ஆகுறதுனால நடக்குது. நம்பர் 3, நம்ம ஹியூமன் பாடியில இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் பிளட் சர்க்குலேட் ஆக வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒண்ணா இருக்குது. ஆனா நம்ம உடம்புல இப்படியும் ஒரு பகுதி இருக்குது, அந்த பகுதிக்கு பிளட் சர்க்குலேஷனே போகவே போகாதாம். அந்த பகுதி தான் நம்ம கண்கள்ல இருக்கிற ஐ கார்னியா. இப்போ பிளட் சர்க்குலேஷன் இல்லாம அது எப்படி வேலை செய்யும்ங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள வரும். ஆக்சுவலா இந்த பகுதி பிளட் சர்க்குலேஷன் மூலமா இயங்காம காய்ச்சல இந்த ஆக்சிஜனை சுவாசிச்சு இயங்குதாம். நம்பர் 2, பாம்புகள் அதோட தோலை உரிக்கிறத கண்டிப்பா எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே போலவே நம்ம ஹியூமன் பாடியில இருக்கிற ஸ்கின்னும் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒருக்க சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்குமா. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம பாடி ஒரே செகண்ட்ல 2.5 கோடி செல்களை உருவாக்கும். அண்ட் அதே நேரத்துல பழைய செல்களையும் டிஸ்போஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்குமா. அந்த செல்ஸ் தான் நம்ம உடம்புல இந்த தோலா உறிஞ்சு வரும். ஆனா அது நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப நம்ம முழு லைஃப்ல நம்ம ஸ்கின் எத்தனை முறை சேஞ்ச் ஆகும்ங்கறத யோசிச்சு பாருங்க. நம்பர் 1, நம்ம தினமும் காலையில தூங்கி முழிக்கும் போது நம்ம ஹைட் நார்மல் ஹைட்டை விட 1 சென்டிமீட்டர் பெருசா இருக்குமா. அண்ட் அந்த ஹைட் மறுபடியும் ஈவினிங் ஆகுறதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கிரும். இந்த மாதிரி நடக்கிறதுக்கு காரணம் நம்ம நாள் முழுவதும் ஏதாவது வேலையோ இல்ல ஏதாவது விஷயத்தையே செஞ்சு நம்ம உடம்பு ரொம்பவே டயர்ட் ஆகிரும். இதனால நம்ம போன் கனவுல இருக்கிற கார்டிலஸ் ஈவினிங் ஆகுறதுக்குள்ள கம்ப்ரஸ் ஆகிருமா. அது காரணம் நம்ம காலையில இருந்து ஈவினிங் ஆகுறதுக்குள்ள நம்ம ஹைட் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா நைட் முழுவதும் தூங்கி ரெஸ்ட் எடுக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற கார்டிலக்ஸ் ரிலாக்ஸ் ஆகிரும். இதனால நான் காலையில நேரம் நம்மளோட ஹைட் கொஞ்சம் அதிகமா தெரியுமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல அவ்வளவுதான். வீடியோ பிடிச்சி இந்த வீடியோ லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பாய்.